ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நம்பீஸ். வெல்கம் பேக் டு மாஸ்டர் சோனில் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒபிட்டோ உச்சிகாவோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். என்னடா இவன் 2 வாரத்துக்கு ஒருக்கா வரான், ஏதோ சம்மந்தமே இல்லாத கண்டென்ட்டை பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து எந்த கண்டென்ட் எனக்கு பீக் ஆகுதுன்னு தெரியல, அதனால எல்லா கண்டென்ட்டை பற்றியும் பேசுறேன். எந்த கண்டென்ட் எனக்கு பீக் ஆகும் இல்லை எந்த கண்டென்ட்டை பற்றி போடணுங்கிறத கீழே கமெண்ட் சொல்லிடுங்க. எனக்கு நான் எதோட பெஸ்ட்டாக இருக்கிறேன்னு எனக்கே தெரிஞ்சுக்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பண்ணிட்டுக்கிறேன். எதில் பெஸ்ட்டாக இருக்கிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அதான் 2 வாரமா எந்த வீடியோவும் போடல. சரி வாங்க, ரொம்ப பேசுறதுக்கு டைம் இல்லை, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒபிட்டோவோட அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் பார்க்க போகிறோம். எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். மொதல் விஷயம், ஒபிட்டோ எப்படி அவரோட எம்எஸ் சரிங்கான வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு, காமி வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணுறாரு. இதே பார்த்தீங்கன்னா கக்காசி பார்த்தீங்கன்னா காமி யூஸ் பண்ணுவார், அவரும் யூஸ் பண்ணுவார். ஆனால் யூஸ் பண்ணிட்டு அவரோட சக்கரா எனர்ஜி ட்ரை ஆகி கிட்டத்தட்ட இறந்து கூட போயிருக்கிறாரு. ஏன் ஒபிட்டோவுக்கு அந்த மாதிரி ஏன் நடக்கல? அவர் உச்சியா கிளான்னு சொல்லுவீங்க. ஆனால் உச்சியா கிளான் மட்டுமே அதுக்கு மையப்புள்ளியா இல்லைங்க. மொதல் விஷயம் என்னன்னா, ஹிட்டாச்சி கூட தான் மங்கேக்கு செனிகான்னு வச்சுக்கிறாரு, சாஸ்கே கூட தான் மங்கேக்கு செனிகான்னு வச்சு, ஈவன் மாதாரா கூட தான் மங்கேக்கு செனிகான்னு வச்சுக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குலாம் அதை யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு டைம்ல அவங்களோட விஷனே போயிருக்கும். அதுக்கப்புறமா ஹிட்டாச்சி வந்து இறந்து போயிருவாரு. சாஸ்கேக்கும் மாதராக்கும் வந்து அவங்க பிரதர்ஸோட சரிங்கான வந்து கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எட்டர்னல் மங்கிக்கு சரிங்கான யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இவர் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் இஎம்எஸ் சரிங்கான. கக்காசி கிட்ட ஒன்று இருக்கும், இவர்கிட்ட ஒன்று இருக்கும். ஏன் கக்காசிக்கு ரொம்ப இதாகுது, இவருக்கு எதுவுமே ஆகலைன்னா, இவர் வந்து ஒபிட்டோ வந்து கீழே விழுந்தப்ப, ஐ மீன் அவரோட பாறை அவர் மேல விழுந்து இறந்துட்டேன்னு சொன்னப்ப, அப்போ வந்து அவருக்கு வந்து என்னன்னா ஆசிராமா செல்ஸ் வந்து மாதரா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு அந்த பாதி உடம்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒபிட்டோக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் சரிங்க இருக்கும், இந்த சைடு மட்டும் தான் சரிங்க இருக்கும், அவர் இந்த சைடு மட்டும் தான் அடியும் பட்டிருக்கும். அப்ப இது மொத்தத்தையும் ஆசிராமா செல்ஸால ரீபில்ட் பண்ணதுனால அவருக்கு ஆசிராமா செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அவரோட மங்கிக்கு சரிங்கான யூஸ் பண்றதுக்கு. ஆனா பவர் சரி ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு ரிசர்வ் அமௌண்ட் ஆஃப் சக்கராவா இருக்கலாம், ஆசிராமாவோட இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால அவர் வந்து காமியை வந்து அசால்ட்டா யூஸ் பண்ணிட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்காரு. இதுதான் மொதல் ஃபேக்ட். அப்புறம் 2வது ஃபேக்ட் என்னன்னா, மினாட்டோக்கு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு சொல்லுங்க? எல்லாரும் கக்காசின்னு சொல்லுவீங்க. ஏன்னா கக்காசி வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவர் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவர் மினாட்டோட பேர் காப்பாத்துற மாதிரி யோசனை. ஆனா மினாட்டோக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒபிட்டோ தான். ஏன் ஒபிட்டோ பிடிச்சிருக்குன்னா, அவர் வந்து ஹெல்பிங் மைண்டடான ஆளு, ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆளு. ஒரு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், கூட இருக்கிற காம்பனன்ட்ஸை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் ஒபிட்டோ வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கறதுனால மினாட்டோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 3வது வந்துன்னா கிசிமோட்டோ இருக்கிறாருல, அவருக்கு வந்து ஃபேவரட் அக்காட்சுகி மெம்பர்னா டோபி தானா. ஏன்னு தெரியல, ஒரு பண்ணியான ஒரு கேரக்டரை உருவாக்கி நமக்காக சிரிக்க வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் வந்து 4வது வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் த நெகட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் ஒபிட்டோ. நருட்டோட நெகட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் ஒபிட்டோ. இவரும் கிட்டத்தட்ட பேரண்ட்ஸே இல்லாம வளர்ந்துருப்பாரு. என்னன்னா இவங்க வந்து கிராண்ட் மதர் மட்டும் இருந்திருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாம இருக்கு. இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட 135 மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாராமா. எப்படின்னா இவர் தனியா இல்ல, மொத்தமா ஒரு 135 மிஷின்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, இவர் ஏன் என்ன ரெடிங்கான வந்து Hashirama's power is certainly not easy to manage. ரெனிகனை வந்து ஆக்டிவேட் பண்ணலனா, இவர் வந்து அதுக்கு வந்து ஒரு காட் லெவல் பவரான இது வேணும். பாத்தீங்கன்னா மாதராவும் சாஸ்கேவும் ரெனிகன் வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஆகரமும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன் மாதராவும் சாஸ்கேவும் ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ரீஇன்கிரேஷன் ஆஃப் த இந்திராவோட மறுபிறவிங்கனால அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆசிராமா செல்ஸ் வச்சிருந்தோம், இவர் ஆசிராமா செல்ஸ் வச்சிருந்து இவரால் ஆக்டிவேட் பண்ண முடியல. ஏன்னா இவர் வந்து ரீஇன்கிரேஷன் ஆகல. இவர் வந்து நார்மலா பிறக்கிற மாதிரி யாரோட ரீஇன்கிரேஷன், இதுக்கு மேல ஒபிட்டோட மறுபிறவி தரணும், இவருக்கு வந்து இதுதான் முதல் பிறவி அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்திராவோட ரத்தம் உடம்புல இருந்தாதான் ரெனிகன் வந்து அன்லாக் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஒக்குட்சுக்கி அன்லாக் பண்ணலாம். ஆகாரமா ஒக்குட்சுக்கி தான் ஃபர்ஸ்ட் ரெனிகன் அன்லாக் பண்ணிருப்பாங்க மாதிரி சீரீஸ்ல கட்டியிருப்பாங்க. அது எப்பனா ஒரு தம்பி அவரே கொள்ளும் போது அவரோட ரெனிகன் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது வந்து சரிங்க அவனோட எவாலுவேஷன் தான் கிட்டத்தட்ட. இதுதான் ஒபிட்டோட அன்னோன் ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரியான கண்டென்ட்டை பார்க்கணும்னா மாஸ்டர் சோனில் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க. தலைவா 500க்கு மேல வந்துருச்சு, கிட்டத்தட்ட 600 போயிருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட்டா போடுவேன்.
பார்த்து பண்ணி விடுங்க. சரி, இன்னைக்கு இதோட கடையை சத்திட்டு கிளம்புறேன். டாடா, பாய் பாய்.